தமிழ்நாட்டில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் நடந்த 2 திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவங்களை பத்தி தான் இன்றைய காணொலியில முழுசா பார்க்க போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல மிக அருகாமையில் உள்ள தென்காசி மாவட்டத்துல இருந்து சுமார் 58 கிலோமீட்டர் உள்ள தொலைவில் ஒரு அழகிய கிராமத்தில் நடந்ததாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த திகில் சம்பவத்தை நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்றேங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1998 காலகட்டத்துல நமக்கு ஷேர் பண்ண இந்த சப்ஸ்கிரைபரோட நேம் தேவாங்க. தேவா அப்படின்ற இந்த நபருக்கு 1998 காலகட்டத்துல 2 வயது இருந்திருக்குங்க. தேவா அவரோட குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்துல கொஞ்சம் லோவான குடும்பங்க. 1998 காலகட்டத்தில எல்லாம் பெரும்பாலும் கிராமத்துல வாழ்ற மக்கள் சின்ன சின்ன கூலி வேலை செஞ்சுட்டு விவசாயங்களை பார்த்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்க கிராமங்களும் விவசாயங்கள் சின்ன சின்ன கூலி வேலையில் செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்த காலகட்டத்துல தேவா ஒரு 2 வயது, அதாவது சின்ன வயசா இருக்கும்போது அவங்க கிராமத்துல சக பசங்களோடு விளையாண்டுட்டு இருந்திருக்காருங்க. அந்த கிராமத்துல அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது சக பசங்க கல் எடுத்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. தெரியாதனமா தேவா அவரோட தலையில பட்டு பலமாவே காய் ஏற்படுதுங்க. பலத்த காய் ஏற்பட்டு ரத்தமும் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த தகவல் தேவா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே பதறி போயிடுறாங்க. உடனே மஞ்சள்லாம் எடுத்துட்டு வந்து சரி பண்ணலான்னு பார்க்கும்போது அது சரி பண்ண முடியலைங்க. சில மணி நேரத்திலேயே தேவா அவருக்கு காய்ச்சலும் வந்துடுது. பெரும்பாலும் இந்த சின்ன பசங்களுக்கு அந்த காலத்துல இருந்தது மட்டும் இல்லை, இந்த காலத்துலயும் காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே காய்ச்சல் வந்துடும். அதே மாதிரி தேவா அவருக்கும் காய்ச்சல் வந்துடுதுங்க. இந்த காயங்களும் காய்ச்சலையும் சரி பண்ண மருத்துவமனைக்கு போனாதான் சரி வரும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க தேவா அவங்களோட அம்மா. அதுக்கப்புறம் தேவா அவங்களோட அம்மா தேவா அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவங்க அப்பா என்ன வேலை பண்றாரு அப்படின்னா கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவரோட மேஸ்திரிக்கு தேவா அவங்க அம்மா அவங்க கிராமத்துல இருக்கிற ஒரு கடை மூலம், அந்த உருவாக்காயின் போட்டு பேசுவாங்களா அந்த லேண்ட்லைன் மூலம் கால் பண்ணி பேசுறாங்க. அப்படி அந்த மேஸ்திரி அந்த காலை அட்டன் பண்ண உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட கணவர் இங்க வேலைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. தேவா அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாராயம் அடிக்கிறதுக்கு பசங்களோட இங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா தன் மகன் தேவா அவருக்கு அடிப்பட்டதுக்கும் காய்ச்சல் காரணமாக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க தேவோட அம்மா. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க கிராமத்துல இருந்து பேருந்து நிலையத்துக்கு போகணும் அப்படின்னா, பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்னா இவங்க கிராமத்துல இருந்து ஒத்தையடிப்பாத மண் ரோட்ல 6 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் தான் மெயின் ரோட் ரீச் பண்ணா மினி பேருந்தை பிடிக்க முடியுங்க. அவங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா கிராமமும் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் மெயின் ரோட்டை ரீச் பண்ண முடியும், பேருந்தையும் பிடிக்க முடியும். அந்த மினி பேருந்து இவங்க கிராமத்துக்கு காலையில 9 மணிக்கு ஒரு பஸ், 12 மணிக்கு ஒரு பஸ், 3 மணிக்கு ஒரு பஸ், கடைசி பஸ் நைட்டு 11 மணிக்குங்க. இவங்க கிராமத்துக்கு இயங்க வேண்டிய அந்த பேருந்து 4 பஸ் மட்டும்தான் இவங்க கிராமத்தை சுத்தி வருங்க. அதுக்கப்புறம் தேவா அவங்க அம்மா சாலையை ரீச் பண்ண பிறகு காலை மினி பேருந்தையும் பிடிச்சிடுறாங்க. மினி பேருந்து அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல டவுன் சொல்லுவாங்க, டவுன் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அரசு மருத்துவமனை. அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு தேவாவுக்கு பண்ண வேண்டிய சிகிச்சைகள்லாம் பண்ணிட்டு மாத்திரை மருந்துகள்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மா பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்றாங்க. பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணும்போது அவங்க அம்மாவுக்கு சின்ன ஒரு அதிர்ச்சிங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, மாலை 3-3:30 மணிக்கு போல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஆனா இவங்க கிராமத்துக்கு போக வேண்டிய 3 மணி பேருந்தை அவங்க அம்மா மிஸ் பண்ணிடுறாங்க. வேற வழி இல்லைங்க, அவங்க அம்மாவுக்கு அடுத்த பேருந்து நைட்டு 11 மணிக்கு தான் அவங்க கிராமத்துக்கு போறது. ஆனா அவங்க அம்மா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம், அவங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் யாராச்சும் வருவாங்க, மாட்டு வண்டியில சைக்கிள் வந்தாங்க அப்படின்னா தன் மகனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட கெட்ட நேரமே சொன்னாங்க, யாருமே அந்த இடத்துக்கு வரவே இல்லைங்க. உடனே நைட்டு 11 மணிக்கு அந்த பேருந்தையும் பிடிச்சிடுறாங்க. பேருந்தை பிடிச்சது பிறகு அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா 3/4 மணி நேரம் டிராவலுங்க. 11 மணிக்கு ஏறி இருக்காங்க. நைட்டு 11:45 அப்படின்ற டைம்ல அவங்களோட கிராமத்தை ரீச் பண்றாங்க. ஆனா தேவா அவங்க அம்மாவுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நைட்டு 11:45க்கு அவங்க கிராமத்தை ரீச் பண்ணும்போது அவங்க பேர்ல இருந்து தேவா அவங்க அம்மா மட்டும்தான் அந்த கிராமத்துல இறங்குறாங்க. யாருமே இறங்கல. அதுக்கப்புறம் தேவா அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு நின்றுருக்குதுங்க. சேரும் சகதியுமா இருக்கு. ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்கா தாங்க இருக்குது, ரொம்ப சிரமமும் கூட.
ஆனா அவங்க கிராமத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் பெரிய குளங்க, இன்னொரு பக்கம் வயல்வெளிகளா இருக்கு. இன்னொரு சைடு ஃபுல்லாவே பனை மரங்கள். அந்த வயல்வெளியை ஒட்டி நிறைய பனை மரங்களும் இருக்கு. ஆனா இவங்க கிராமத்து அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போனோம் அப்படின்னா, ஒரு 2 கிலோமீட்டர்லயே மயானம் இருக்குங்க, சுடுகாடு. அதை தாண்டி தான் போகணும். ஆனா இவங்க அந்த காலகட்டத்துல பனிமூட்டம் அதிகமாவே இருக்குங்க. ரோடுகள், அதாவது பாதைகள் தெளிவாவே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல, அந்த மாதத்துல, அதாவது என்ன மாதம் தெரியல, அந்த மாதத்துல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிறையவே அவங்க கிராமத்துல நடக்குமாமாங்க. அதனால 6 மணிக்கு மேல அந்த கிராமத்துல யாருமே வெளியவும் வரமாட்டாங்களாமாங்க அந்த மாத காலகட்டத்துல. ஆனா இப்படி ஒரு நிலைமையில சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவுமே பயம் அதிகமாயிருதுங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பேருந்து நிலையத்தை இறங்கின உடனே இடது பக்கத்துல இவங்க 2 கிராமங்களையும் இணைக்கிற மாதிரி இவங்க என்ட்ரன்ஸ்ல இவங்க குலதெய்வமான சீவலப்பேரி சுடலைமாடன் சாமி கோயில் இருக்குங்க. அவங்க குலதெய்வமான சீவலப்பேரி சுடலை சாமி கோயில்கிட்ட நின்று தேவா அவங்க அம்மா வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன வேண்டாங்க அப்படின்னா, சாமி உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன், உன்னோட பிள்ளைய வீட்டுக்கு போற வரைக்கும் நீ என் கூடயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ தான் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போறாங்க. அப்படி வேண்டிட்டு அவங்க அம்மா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒத்தையடி பாதையில. அந்த ஒத்தையடி பாதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2 பகுதியுமே கருவேலி மரங்கள் நிறைய அடர்ந்தே கிடக்குங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த 2 பகுதியிலையும் ஓரமா அவங்க அம்மா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி 1 கிலோமீட்டர் நடந்து போற வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்த 1 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு இவங்க அம்மாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிருங்க. அதுக்கு காரணம் அங்க மயானம் இருக்குங்க, சுடுகாட்டை தாண்டி தான் போகணும். நடுராத்திரி 12, 12 அந்த டைம்ல நடந்து போறப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 1998 காலகட்டத்துல அந்த ஸ்ட்ரீட் லைட் அப்படிலாம் கிடையாதுங்க, கருவமுன்னு இருக்கு. நடந்து போறப்ப பாத்தீங்க அப்படின்னா பாதைகளே தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தேவா அவங்க அம்மா தேவா அவரை இடுப்புல வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த நள்ளிரவு நேரத்துல தேவா அவங்க அம்மா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க அம்மாவுக்கு உள்ளுணர்வுல ஒரு பயம் இருக்குதுங்க, அது வெளியே காட்டாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுடுகாட்டை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான சம்பவம் அங்க நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, தேவா அவங்க அம்மா நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது தேவா அவங்க அம்மாவுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவங்க அம்மாவுக்கு உள்ளுணர்வுல தென்பட்டிருந்தாங்க. பெரும்பாலும் நம்மளே இரவு நேரங்கள்ல தனியா எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி நம்மளுக்கு உணர்வு தென்படுங்க, அது நார்மல் தான். ஆனா தேவா அவங்க அம்மாவுக்கு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி நல்லாவே உணர்வு தென்பட்டு உடனே தேவா அவங்க அம்மா அங்க நின்றுட்டு பயத்துல தேவா அப்படின்ற 2 வயசு அவங்களோட பையன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னன்னாலும் சரிப்பா, நீ பின்னாடி மட்டும் திரும்பி பாத்துறாத, நீ அம்மா சேலைய இறுக்கி பிடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 2 வயதுல பெரிய லெவல்ல புரிதல் இல்லைனாலும் கூட கண்ணு மூடி தூங்குப்பா அப்படின்னு சொன்னோடனே தேவா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சேலையை இறுக்கி பிடிச்சி கண்ண முடியறாங்க. அவங்க அம்மா உடனே அதை பயத்தை வெளிக்காட்டாம முன்னாடி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க அம்மாவுக்கு உணர்வுகள் நல்லாவே தென்படுதுங்க தேவா அவங்க அம்மாக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு இடத்துல அவங்க அம்மா கால் ஸ்லிப் ஆகி, அதாவது சேரில் மாட்டி விழுகிற மாதிரி போயிடுறாங்க. இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி தேவா அவங்களையும் பேலன்ஸ் பண்ணிட்டு கீழே விழுகாம மறுபடியும் காலை எப்படியோ வெளியெடுத்துறாங்க. வெளியெடுத்த உடனே கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகி தேவா அவங்க அம்மா அவங்கள அறியாமையே பின்னாடி திரும்பி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தேவா அவங்க அம்மாவுக்கு பேரதிர்ச்சின்னு சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா யோசிச்சது உண்மைதான். பின்னாடி அந்த கருகுமுன்னு இருக்கிற இருட்டிலையும் கூட அங்க ஒரு உருவம், அதாவது கருகுமுன்னு ஒரு உருவம் அங்க தூரத்துல நிக்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தென்படுதுங்க. அவங்க அம்மாவும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே பயம் ரொம்பவுமே அதிகமாயிருதுங்க. அந்த பயத்தை வெளிக்காட்டாம இருந்தாலும் வேர்த்து விறுவிறுத்து போயிருது அந்த பனிக்காலத்திலையும் கூட. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்னாடி இருந்து முன்னாடி திரும்பி பாக்குறாங்க. முன்னாடி திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பேர் எதிர்ச்சிங்க தேவா அவங்க அம்மாக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, தூரத்துல 100 மீட்டருக்கு முன்னாடி, அதாவது அவங்க அம்மா போறக்கு பாதைக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி தீப்பந்தத்தை வச்சு ஒரு வயசான நபர், அதாவது ஒரு நபர் அங்கிருந்து செங்கு செங்குன்னு நடந்து வர மாதிரி நல்லாவே காலடி சத்தங்கள் எங்க அம்மாவுக்கு கேட்குதுங்க. அந்த நபர் தூரத்துல இருந்து கிட்ட வரக்கூடிய இவங்க அம்மாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிருதுங்க. பயம் அதிகமாகி என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த தீப்பந்து வச்சு ஒரு நபர் செங் நடந்து வந்தார்ல, அந்த நபர் தேவா அவங்க அம்மாவுக்கு ஒரு 20 மீட்டர் கிட்ட நின்றுறாங்க. ஆனா அந்த இருட்டுல கூட அந்த தீப்பந்தத்துல அந்த முக தோற்றம் பெரிய லெவல்ல தெரியலைங்க அவங்க அம்மாவுக்கு. ஆனா ஒரு வயதான நபர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்க அம்மாவுக்கு தெரியுதுங்க.
உடனே அந்த வயதான நபர் 20 மீட்டர்ல வந்த பிறகு இவங்க அம்மாவுக்கு ஒரு புத்துணர்வுங்க. அது என்ன புத்துணர்வு அப்படின்னா, இவங்க அம்மாவுக்கு ஃபுல்லாமே உடம்பே புல்லரிச்சு போயிருதுங்க. அதுக்கு காரணம் அந்த வயதான நபர்கிட்ட இருந்து சந்தன வாடையும் திருநீர் வாடையும் பயங்கரமா இவங்க அம்மாவுக்கு வீசுதுங்க. உடனே தேவா அவங்க அம்மா அந்த வயசான நபர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த வயதான நபர் தீப்பந்தத்தை கையில வச்சுட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒத்தையடி பாதையில. அப்படி இவங்க அம்மா என்ன பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐயா நெல்லுங்க ஐயா, என்னை வீட்டில் கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு பேச்சுமே வரவே இல்லைங்க, எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஆனா அந்த நபர் நடந்து போகும்போது சலங்க சத்தம் மட்டும் நல்லா தெளிவாவே கேக்குதுங்க. உடனே இவங்க அம்மா எதுவுமே யோசிக்கலைங்க, அந்த தீப்பந்தம் வலியை மட்டும்தான் காட்டுது. அந்த வலியை ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்துல தேவா அப்படின்ற அவங்க மகனை கையில இறுக்கி பிடிச்சிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது அவங்க அம்மாவுக்கு எதுவுமே யோசனை இல்லைங்க. ஒரு 4 கிலோமீட்டர் அந்த தீப்பந்தத்தை அந்த வழிகாட்டுதலே மூலமா நடந்து போயிடுறாங்க. நடந்து போன பிறகு கிராமத்தோட எல்லையை ரீச் பண்றாங்க. ரீச் பண்ண உடனே இவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சேரும் சகதியுமா இருக்கிற அந்த இடத்த பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த நடந்து வந்த ஃபீல் எதுவுமே கிடையாதுங்க. சேரும் சகதி மிதிச்ச மாதிரி எந்த ஃபீலுமே கிடையாது. உடனே முன்னாடி பாக்குறாங்க. முன்னாடி பார்க்கும்போது தேவா அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சியும். தீப்பந்தத்தை வச்சு கொண்டு போன அந்த நபர் கிராமத்தை எல்லை வரைக்கும் வந்த பிறகு அந்த நபரை ஆளவே இல்லைங்க, ஆளை காணும். அந்த நபர்கிட்ட இருந்து வீசின சந்தன வாடை திருநீர் வாடை எதுவுமே கிடையாது. அந்த நபர் வந்ததுக்கான அடையாளம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா வந்த உடனே கிராமத்து எல்லை வரைக்கும் வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு யோசனைங்க. கிராமத்துல இறங்கின பிறகு அவங்க குலதெய்வமான சுடலை மாடன் சாமி, சீவலப்பேரி சுடலை மாடன் சாமிகிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருதுங்க. ஞாபகம் வந்த பிறகுதான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து நம்மளை வழிகாட்டி விட்டது வேற யாரும் இல்லைங்க, அவங்க குலதெய்வமான சீவலப்பேரி சுடலை மாடன் சாமி தான் இவ்வளவு தூரம் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருந்துருக்குங்க. இந்த சம்பவத்தை தேவா அவரு 10th படிக்கும்போது அவங்க கோயில் திருவிழா அப்படின்ற அந்த டைம்ல தேவா அவங்க அம்மா தேவா அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டு தேவா அவருக்கு புல்லரிச்சு போயிடுச்சுங்க. அந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த சம்பவத்துக்குள்ள போகலாம். இந்த சம்பவத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியலைங்க. ஆனா தேவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ண அந்த நபரோட அப்பாவோட தங்கைக்கு நடந்ததான் இந்த திகில் சம்பவம். அவங்க அப்பாவோட தங்கையோட நேம் நிர்மலாங்க. அந்த கிராமத்துல நல்லா சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா வருஷம் அவங்க கிராமத்துல திருவிழாக்கள் நல்லா பிரம்மாண்டமாவே கொண்டாடுவாங்க. அப்படி திருவிழா கொண்டாடும் போது ஊர் மக்கள் ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு டைம்ல நிர்மலா அப்படின்ற சொல்ற இந்த ஒரு பெண்மணி, அதாவது தேவா அவங்க அப்பாவோட தங்கை, நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அந்த ஒரு டைம்ல திருவிழால கடைசி நாளாக அவங்க குலதெய்வமான சுடலை மாடன் சாமிக்கு கெடா வெட்டி பலியிட்டு கொண்டாடுவாங்க அந்த திருவிழாவோட கடைசி நாள்ல. அப்படி சுடலை மாடன் சாமிக்கு கெடா வெட்டி பலியிடுறதுதான் அந்த கடைசி நாளோட திருவிழாங்க. அந்த திருவிழா அப்படின்ற அந்த நாள்ல நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்படி நிர்மலா அப்படின்ற அந்த பெண்மணியை வீட்டுல விட்டுட்டு தேவா அவங்களோட அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த கோயில் திருவிழால கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க நள்ளிரவு நேரத்துல. அதே நள்ளிரவு நேரத்துல அங்க சாமி குறி சொல்லுவாங்க. அதே டைம்ல 2 பூசாரிங்க உடம்புல, ஒரு பூசாரி உடம்புல சுடலை மாடன் சாமி இறங்குதுங்க. இன்னொரு உடம்புல பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு சாமி இறங்குறாங்க. அதோட நேம் தெரியல. தென்காசில இருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அது அந்த சாமியோட நேம் மட்டும் சொல்லுங்க, எனக்கு தெரியல. அப்படி அந்த சுடலை மாடன் சாமி தீப்பந்தத்தை கையில எடுத்துட்டு அந்த ஊருக்கு வெளியே வேட்டைக்கு போயிட்டு வந்துருவாங்களாமாங்க. இன்னொரு சாமி பாத்தீங்கன்னா ஊரை மட்டும் சுத்தி வருவாங்களாமாங்க. இதான் அவங்க கிராமத்தோட வழக்கங்க. சுடலை மாடன் சாமி வேட்டைக்கு போயிட்டு கோயிலுக்கு வர வழியில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, வேட்டைக்கு போயிட்டு கோயிலுக்கு வரணும் அப்படின்னா ஊர் வழியா தாங்க வரணும், அதான் வழக்கம். அப்படி வர வழியில நிர்மலா அப்படின்ற இந்த நிறை மாத கர்ப்பிணியான இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீட்டை உள்ள சாத்திட்டு வெளியே நள்ளிரவு நேரத்துல, அதாவது வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல பெரிய ஜன்னல் இருக்குங்க. பெரும்பாலும் கிராமத்துல பெரிய லெவல்ல ஜன்னல் தாங்க இருக்கும். ஒரு ஆள் உட்கார்ந்து நல்லாவே வெளியே பார்க்கலாம், அந்த அளவுக்கு பெரிய ஜன்னல் தான் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஜன்னல்ல வெளியே சலங்க சத்தம் கேட்ட உடனே நிர்மலா அப்படின்ற இந்த பெண்மணி ஜன்னலுக்கு வெளியே பார்த்துருந்துருக்காங்க. அப்ப சுடலை மாடன் சாமி வேட்டைக்கு போயிட்டு அந்த வழியா கிராஸ் ஆகிருந்திருக்குங்க. அப்படி கிராஸ் ஆகிட்டு இருக்கும்போது தீப்பந்தலை கையில வச்சுட்டு
சுடலைமாடன் சாமி கிராஸ் பண்ணியிருக்குங்க. அதே நேரத்துல நிர்மலா அப்படின்ற இந்த பெண்மணி அவங்க அந்த சுடலைமாடன் சாமியை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் சுடலைமாடன் சாமி கோயிலுக்கு வந்துட்டு பயங்கரமா சாமி ஆடிட்டு இருந்திருக்காங்க. அதே டைம்ல ஊர் மக்கள் எல்லாருமே சுடலைமாடன் சாமிக்கு கெடா வெட்டி நிறைபலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே டைம்ல பயங்கரமா சாமி ஆடிட்டு சுடலைமாடன் சாமி ஒரு முக்கியமான தகவலை ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நீங்க நிறைபலி கொடுக்க வேணாம், எனக்கு நிறைபலி கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஊர்ல 2 நிறைபலிகள் எனக்கு கொடுத்துறீங்க, என் மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடலைமாடன் சாமி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஊர் மக்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்க. கெடாவே வெட்டலையே, அதுக்குள்ளேயும் சாமி நிறைபலி கொடுத்தாச்சு சொல்லிச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காங்க. அதே டைம்ல கெடாக்கள் வெட்டாம இருக்கக்கூடாது, கெடாக்கள் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெடாவும் வெட்டிடுறாங்க. கெடா வெட்டி அந்த நாள் சிறப்பாகவே அந்த திருவிழாக்கெல்லாம் கொண்டாடிடுறாங்க. கொண்டாடி முடிச்ச பிறகு தேவா அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்களோட அவங்க வீட்டுக்கு என்றாரு. என்றாக போகும்போது தேவா அவங்க அப்பா அந்த கதவு திறந்து உள்ள என்றாலும் முடிவு பண்ணாரு. கதவு திறந்து உள்ள என்றாகும் போது தேவா அவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, தேவா அவங்க தங்கையான நிர்மலா அப்படின்ற நிறைமாத கர்ப்பிணியான அந்த பெண்மணி மயக்கம் போட்டு ஜன்னல் பக்கத்துல விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க அப்பாவுக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க, ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம தங்கச்சி இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நெருங்கி பார்த்ததுதாங்க. கிட்ட போய் நெருங்கி பார்க்கும்போது இவங்க அப்பா கண்ணுல தார தாரியா கண்ணீரே வந்துருச்சுன்னு சொல்லாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, நிர்மலா அப்படின்ற அந்த பெண்மணிகிட்ட இருந்து பேச்சு மூச்சு வரலைங்க, இறந்து போய் கிடந்திருக்காங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா, வேட்டைக்கு போயிட்டு ஊருக்குள்ள வரும்போது சுடலைமாடன் சாமி இந்த நிர்மலா இந்த பெண்மணி ஜன்னல் வெளியே பார்த்தாங்கல்ல, அந்த ஒரு டைம்ல இந்த 2 உயிரையுமே, அதாவது நிர்மலாவையும் அவங்க கர்ப்பிணியா இருக்கிற அந்த குழந்தையுமே காவு வாங்கிருச்சுங்க சுடலைமாடன் சாமி. அதனாலதான் கோயில் திருவிழால எனக்கு நீ நிறைபலி கொடுக்க வேணாம், இந்த ஊர்ல 2 நிறைபலிகள் நீ கொடுத்தாச்சு, எனக்கு அதுவே போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடலைமாடன் சாமி சொன்னது இவங்க அப்பாவுக்கு அப்பதாங்க புரிய வருது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் குலதெய்வமா இருந்த அந்த சுடலைமாடன் சாமி இவங்க வீட்டுக்கு காவல் தெய்வமாவே வந்துருச்சுங்க. இப்ப வரைக்கும் தேவா அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம சுடலைமாடன் சாமி எங்களை பாதுகாத்துட்டு இருக்கார் பிரதர் அப்படின்ட்டு இந்த 2 சம்பவங்களையும் நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. இந்த 2வது சம்பவத்துல இந்த நிர்மலா அப்படின்ற இந்த கேரக்டரோட நேம் உண்மையான நேம் கிடையாதுங்க, நான் தான் மாத்தி சொல்லியிருக்கேன். இந்த 2 சம்பவங்களையும் நம்மளுக்கு ஷேர் பண்ண இந்த சப்ஸ்கிரைபரான தேவா அப்படின்ற அந்த பிரதருக்கு நன்றியை சொல்லிட்டு, உங்க லைஃப்லயும் ஏதேனும் திகில் மற்றும் அமானுஷ சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா என்னோட ஜிமெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க, எனக்கு ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நடந்த திகில் மற்றும் அமானுஷ சம்பவங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.